ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர. நேற்று உரை சங்கரர் தன்னுடைய ஆத்மார்த்த சிஷியனான சனந்தனரை அவருடைய புகழை எல்லோருக்கும் பரப்புவதற்காக தக்க தருணத்திற்காக காத்து கொண்டிருந்த சமயத்தில் கங்கை கரையின் மறுபக்கத்தில் இருந்த சனந்தனரை சங்கரர் கூப்பிட வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கும் அந்த சமயத்திலும் அந்த வெள்ளத்திலேயே நடந்து வந்த சனந்தனரின் அற்புத நிகழ்வை நேற்று உரையில் பார்த்தோம். தொடர்ந்து பார்க்கலாம் வாருங்கள். சங்கரர் கரையேறி வந்த சனந்தனரை கண்டு, சனந்தனா, இந்த ஆழமான கங்கை ஆற்றை எவ்வாறு கடந்து வந்தாய் என்று கேட்டார். அப்போதுதான் சனந்தனருக்கு தான் ஆழமான நீரையுடைய கங்கை ஆற்றை கடந்து வந்திருக்கின்றோம் என்பதே நினைவுக்கு வந்தது. தங்களை போன்ற தன்னிகரற்ற குருநாதரை தியானித்தால் உலக வாழ்க்கை என்கின்ற பெருங்கடலின் நீரே முழங்கால் அளவு வந்துவிடும் என்றால் இந்த கங்கை எம்மாத்திரம் என்று கூறினார் சனந்தனர். சனந்தனா, உன் பக்தி அபூர்வமானது, யாராலும் கை கொள்ள முடியாது. கங்கையை நீ எப்படி கடந்து வந்தாய் என்பதை நீ திரும்பி பார்த்து அறிந்து கொள்வாய் என்றார் ஜெகத்குரு. திரும்பி பார்த்தார் ஜெகத்குருவின் ஆத்மார்த்த சீடர். வடகரையிலிருந்து ஜெகத்குரு இருந்த தென்கரை வரை கங்கை ஆற்றில் தாமரை மலர்கள். இந்த அற்புத சீடருக்காக தோற்றுவிக்கப்பட்ட தாமரை மலர் பாலம். இந்த தாமரை மலர் பாலத்தில் கால் வைத்துதான் இந்த கங்கை ஆற்றை கடந்தோம் என்பதை அறிந்து ஆச்சரியப்பட்டு போனார். வியப்பால் அவர் கண்மலர்கள் விரித்தன. சனந்தனா, குருவின் மீது கொண்டிருந்த பக்தியை முதலாக கொண்டு கங்கை மீது நடக்கத் தொடங்கியதும் உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை கங்காதேவிக்கு உண்டாகிவிட்டது. அதனால் நீ நடந்து வரும் பாதையில் எல்லாம் கங்காதேவி தன் அலைகளாகிய கரங்களை நீட்டி தாங்கிக் கொண்டார். பின்னர் அவள் உன் தாமரை பாதங்களை தாங்கிக் கொள்ளவே இந்த பத்மங்களாகிய தாமரை பாலத்தை உருவாக்கினார். பாகிரதியாகிய இந்த கங்கை பத்மங்களை மலர் செய்து உன் பத்மபாதங்களை தாங்கி நின்னை காத்ததால் இனி நீ பத்மபாதர் என்று அழைக்கப்படுவாய் என்று வாழ்த்தினார். அது முதல் சனந்தனர் பத்மபாதர் ஆனார். பொறாமைப்பட்ட சீடர்களும் பொங்கும் பொறாமையை அடியோடு கைவிட்டு பொங்கும் மகிழ்ச்சியோடு பத்மபாதரை மனமாற வாழ்த்தினார்கள். சங்கர பகவத்பாதரின் அத்வைத ஞானம் எங்கும் பரவி கொண்டிருந்தது. அவரும் அவ்வப்போது ஹரித்வார், ரிஷிகேசம், ருத்ரப்பிரயாகை, நந்த பிரயாகை போன்ற திருத்தலங்களுக்கு விஜயம் செய்து அத்வைத ஞானத்தை பரப்பி வந்தார். ஒரு நாள் காலையில் கண்விழித்து சங்கரர் கங்கையில் நீராடி கரையேறினார். சுட்டியிருந்த சீடர் கூட்டம் சங்கரர் வாழ்க, ஜெகத்குரு வாழ்க, புறச்சமயங்களை வென்ற கோளரி வாழ்க என்று கோஷமிட்டபடி அவரோடு புறப்பட்டு சென்றார்கள். கரையில் இருந்தவர்கள் ஆச்சாரியாரை சேவித்து பிறந்ததன் பயனை பெற்று மணமர்களோடு சென்றார்கள். அப்போது ஒரு புலையன் எதிரில் வெகு அருகில் வந்து கொண்டிருந்தார். காரில் அணைய கருநிறு மேனியன், எண்ணெயுண்ட இருள்புரை மேனியன் என்று குகனை பற்றி கம்பர் கூறினாரே, அதுபோன்றே கருப்பு நிறமுடையவன், காண்பவர்களுக்கு அருவருப்பை தரும் தோற்றத்தை கொண்டிருந்தார். ஒரு கையில் கட்குடம், மற்றொரு கையிலோ யாரையும் அச்சுறுத்தும்படியான 4 வேட்டை நாய்கள். மொத்தத்தில் காண்பவர் அருவருப்பு கொள்ளும்படியாகவும் அச்சம் கொள்ளும்படியாகவும் அவன் தோற்றம் வந்தது. அவன் சங்கரருக்கு மிக அருகில் வந்துவிட்டான். அதனால் சங்கரர் அவனை விலகி போகுமாறு கூறினார். அவ்வளவுதானே சாமி, எதிலிருந்து விலகி போகுமாறு கூறுகிறீர்கள்? உணவு உண்பதால் வளரும் கூட்டை அதே போன்ற உணவினால் வளர்ந்த மற்றொரு கூட்டை விட்டு விலகி சொல்கிறீர்களா? அன்றி இந்த கூட்டுக்குள் இருக்கும் ஞான ஒளியை இன்னொரு கூட்டுக்குள் இருக்கும் ஞான ஒளியை விட்டு விலகி போக சொல்கிறீர்களா? அந்தனரே, எதை விலகி செல்ல கூறுகின்றீர்கள் என்று கேட்டான் அந்த புலையன். சிந்தித்து செயல்பட வேண்டிய தத்துவமுள்ள வினாவை இவன் கேட்டுவிட்டான். இவன் கேட்டதில் என்ன தவறு இருக்கின்றது?
உணவினால் உண்டாகும் எலும்புச் சதை கூடுகள் ஒன்றையொன்று தொட்டால் எப்படி தீட்டாகும்? இரண்டுமே நினமும் குருதியும் நிரம்பிய கூடுகள். அதாவது இரண்டுமே நினக்குப்பை தானே. ஞான ஒளியை ஒன்றை விட்டு ஒன்றை விலகச் சொல்வது எவ்வளவு அர்த்தமற்ற செய்யும். ஒரே ஒளிதான இரண்டாக பிரகாசிக்கின்றது. மேலும் அத்வைத்தம் கூறும் அடிப்படை கருத்தே பேதமில்லை என்பதுதானே. மேலும் பகவத்கீதையில் 5ஆம் அத்தியாயத்தில் 18ஆம் ஸ்லோகத்தில் கல்வி, அடக்கம் இவை நிறைந்த பிராமணனிடமும் பசுவிடமும் யானையிடமும் நாயிடமும் நாயக்கென்னும் நீசனிடமும் அறிஞர்கள் சமமான நோக்கு கொண்டிருப்பார்கள் என்று பகவானும் பேதமற்ற நிலையைத்தானே சொல்கின்றார் என்றெல்லாம் சங்கரர் சிந்திக்கலானார். சற்று நேரம் யோசித்தார். வந்தவன் சாதாரண ஆள் கிடையாது என்பதை புரிந்து கொண்டார். அவன் பேசுவதை கேட்பதுதான் உத்தமம் என்ற முடிவோடு மௌனமாக நின்றார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர.